நாட்டில் உள்ள அனைத்து அதிகாரத்தையும் தன்னிடமே வைத்துக் கொள்ள மோடி விரும்புவதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 5ஆம் கட்ட தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக அம்மாநிலத்தில் உள்ள ராஜூரி மாவட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அங்கு அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, நாட்டு மக்களிடம் அதிகாரத்தை தருவதற்கு பதில் அனைத்து அதிகாரத்தையும் தன்னிடமே வைத்துக் கொள்ள மோடி திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எங்களுடைய எண்ணம் வேறுபட்டுள்ளது. இளைஞர்கள், பெண்களிடம் அதிக அளவில் திறமைகள் உள்ளது என்பதை நாங்கள் அறிகிறோம். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நாங்கள் முன்வைக்கிறோம். அதுதான் பாஜக அரசுக்கும் எங்களுக்கும் உள்ள வேறுபாடு. பிரச்சாரத்தில் முந்தைய மத்திய காங்கிரஸ் ஆட்சியில் வழங்கப்பட்ட நலத்திட்டங்களை விளக்கி ராகுல் காந்தி பேசினார். நாட்டில் காங்கிரஸ் கட்சி மக்களை ஒன்றிணைப்பதாகவும், ஆனால் பாஜக அரசு நாட்டு மக்களை பிரிக்கவே முயல்வதாக புகார் தெரிவித்தார். எங்களுடைய சித்தாந்தம் வேறு, பாஜகவுடைய சித்தாந்தம் வேறு. நாங்கள் நாட்டு மக்களை ஒன்றிணைக்க விரும்புகிறோம், ஆனால் பாஜக நாட்டு மக்களிடம் பிளவை ஏற்படுத்தவே விரும்புகிறது. 5 கட்டமாக நடத்தப்பட்டு வரும் ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தல் 20ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதைத் தொடர்ந்து டிசம்பர் 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது.